அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு அக்கேஷனில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் இங்கேருந்து என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதான் ஒவ்வொருத்தரையுமே எனக்கு ஒவ்வொரு சர்ப்ரைஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் டேரக்டராக அவங்கள மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அக்கேஷனில் ஆன் பிஹாஃப் ஆஃப் ப்ரொடக்ஷன் நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ இதான் என்னால் முடிஞ்சது. என்னோட அறிவுக்கு எத்தனை விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும்போது நிறைய இயக்குனர்கள் நல்ல நல்ல படங்கள் கொடுக்க முடியும். தென் ரிகார்டிங் அதர்ஸு, ஸோ ஆக்சுவலி ஒரு 2 months முன்னாடி நான் அந்த உள்ளே வரதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் தான் நான் டேரக்டர், ஹீரோ எல்லாருமே நான் மீட் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு நிறைய கனெக்ட் இருந்தது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஜிப்ரான், நானும் வரும் தேஜாவை ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜிப்ரான் அப்போ சூப்பர்னு. அப்புறம் அரவிந்த் சிங் வந்து எனக்கு அருள்நிதி சொல்லிகிட்டே இருப்பார் தேஜாவை ஷூட்டிங் டைமில், இந்த மாதிரி டைரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் ஃபைட் மாஸ்டரும் வந்து என் கூட தேஜாவை ஒர்க் பண்ண மாஸ்டர். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த டீம் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச டீம்ன்றதுனால தான் அப்படி படம் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ யூஸ்வலி எப்படி இருக்குன்னா, புது முகம்னும் போது நம்ம ஒரு இதோட தான் அப்படி தான் நானும் பார்த்தேன். பட் பார்த்துட்டு நான் இன்டர்வல்லே சொன்னது என்ன சொன்னேன்னா, இல்லை ஒரு நியூ ஃபேஸ் மாதிரியே இல்லை, ரொம்ப சீசன்டாக ஒரு 3-4 படம் நடித்த மாதிரி இருக்குது பாடி லாங்குவேஜ் எல்லாமே. எனக்கு அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா, அவரை நேராக பார்க்கும்போது, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருப்பார். ஆனால் அவர் 22 வயசு தான் அவருக்கு. நான் நேரம் பார்க்குற டோட்டலாக வேறு லுக்கில் இருக்கார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை பிரதர் ரொம்ப நல்லா இருக்கீங்க, கரெக்டான படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக நமக்கு வந்து ஹீரோஸ் வேணும். ஏன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், நான் வந்து கிஷன் வச்சு போனதுக்கு காரணமுமே நிறைய ஹீரோக்கள் தேவைப்படுறாங்க. திரும்ப ஒரு 4 பேர் 5 பேரை வச்சே இருக்கிறவங்களாம் படம் பண்ண ட்ரை பண்ணுறதுனால தான் படங்கள் வரமாட்டேங்குதுன்றனால தான். ஸோ அதுவுமே எடுத்தேன். ஸோ அப்படி வந்து ஒரு புது வரவாக வந்து ஆதித்ய மாதன் வராரு. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆதரவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் லிஃப்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தென் நபீன் ஹரிஹரன் சார் ரொம்ப பேசவே மாட்டார். அப்படியே ஒரு சாஃப்டாக ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுவார். தென் வந்து ஓப்பனாக இருப்பார். நம்ம எது பேசினாலும் என்ன வேணால் பேசலாம் அவர்கிட்ட. ஆல்மோஸ்ட் நானும் இப்போ ஒரே ரூம் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு. சொல்லுவேன், அது அப்படியே பேசுவார். பட் அப்புறம் எடுத்துப்பார், ஏன் சொல்கிறோன்றது எடுத்துப்பார். நல்லா அதாவது ஒரு ஆக்சுவலி என்னென்னா, அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர் பேசிக்கலி மலையாளிங்க. ஆனால் அவர் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழில் இந்த கதையை எழுதியிருக்காரு. இது எத்தனை பேரால் பண்ண முடியுன்றது தெரில. நான் அது கேட்டே நான் சர்ப்ரைஸ் ஆனேன். சார் எப்படி சார்னா, இல்லை எனக்கு நான் எழுதுனதான் சார் என்னும்போது, இன்னொரு லாங்குவேஜ்னு ஒருத்தர் வந்து நம்ம லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அந்த மெனக்கடல் எடுக்கிறதுன்றதே எனக்கு வந்து அந்த டெடிக்கேஷன் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இன்னொன்று, அது அவருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு இருந்தாலும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே. அவருக்கு என்ன வேணுன்றது வந்து எப்பயுமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. நான் அவர்கிட்ட பேசுனதில் எனக்கு இது வேணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கும். அவர் பேசிக்கலி எடிட்டராக இருந்ததுனால அவருக்கு எடிட்டிங் நாலேஜும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் இந்த டீசர் கட்ஸ், ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாமே எனக்கு முதலே காமிச்சிட்டார். அப்போயே சார் ரொம்ப நல்லாயிருக்கு சார், இப்படி தான் சார் கட் பண்ணோம் அப்படின்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக அவரும் வந்து ஒரு ப்ராமிசிங் டிபுட்டாக கண்டிப்பாக அவர் இந்த படத்தில் இருப்பார். தென் கௌரி கிஷன் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம 96 கவனிச்சு வந்துருக்கோம். இதே 96 நான் இங்கே உட்காந்து பார்த்துருக்கேன் உங்கள் கூட. ஸோ நினச்சிட்டே இருப்போம், இவங்களுக்கு சரியான பாத்திரங்கள் அமையலையே ஒன்று. இந்த படம் நல்ல பாத்திரமாக அமைஞ்சிருக்கு. ஒரு மருத்துவராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தென் பிரதீப் மாஸ்டரு சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக என்னென்னா, எப்பயுமே இந்த நியூ ஹீரோஸ் கிட்ட வந்து நீங்கள் ஒர்க் வாங்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அவர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸும் தெரிஞ்சாலும் இதுக்கான கிராஃப்ட் வேறு. நீங்கள் நிஜ ஃபைட் பண்ணிடலாம், பட் சினிமான்னு வரும்போது அதை புரிய வச்சு நீங்கள் அது ரியல் இன்ஸ்டண்ட்டாக காட்டுறதுன்னும் போது அவரோட எஃபர்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தென் நான் டேரக்டர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், சார் இந்த அரவிந்த் சிங் பாருங்கள் சார், எப்படி இந்த ஃப்ரேமிங்கு இந்த இது பிரதர் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பிரதர், சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், சார் ஃப்ரேமிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சார். அப்புறம் சாங்ஸ் எல்லாமும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இப்போது நான் டிஐ பண்ண வெர்ஷன் பார்த்தப்பறம் இப்போது பார்க்கும்போது பிரசார் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஜிப்ரான். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போயிடுவோம், எல்லாருக்குமே ஒரு டவுட் என்ன இருக்கும்னா, நம்ம எடுத்துட்டோம், இது எப்படி வந்து மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ரீட் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டரால் நம்ம எடிட்டிங்கில் நம்ம கரெக்ட் பண்ண முடியாத சில லேகை கூட மியூசிக்கில் வந்து கடத்த முடியும். அதில் வந்து எக்ஸ்பர்ட் அவர். ஸோ இந்த படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக எனக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு இன்டர்வல் வந்ததே தெரியல. என்ன அதுக்குள்ளே இன்டர்வலான்ற மாதிரி. ஸோ அந்த அந்த ஒரு டைரக்ஷனுக்கும் அந்த சினிமாட்டோகிராஃபிக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து அவர் ஜிப்ரான் பிரதர் பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பிரதர்.
ஸோ ஹோப் வி ஒர்க் டுகெதர் வெரி சூன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக படம் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதனால தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து நெக்ஸ்ட்டு டியூஸ்டேவே படத்தை போடலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்பயும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.